வணக்கம். இன்று நாம் பார்க்க போகும் கதை மோதலில் மலர்ந்த காதல். சென்னை நகரத்தில் இருக்கும் பிரபலமான ஒரு தனியார் இன்ஜினியரிங் கல்லூரி. 3ஆம் ஆண்டு மாணவி மீனா. படிப்பில் பிரம்மாண்டமான பெண். தன்மையான எண்ணங்கள், நேர்த்தியான நடத்தை. அதே காலேஜில் இயந்திரத்துறை மாணவன் அரவிந்த். சற்றே சுறுசுறுப்பானவன். வேலையில் கொஞ்சம் சலிப்பானவனாக தெரிந்த உள்ளுக்குள் நெஞ்சார்ந்தவனே. இவர்கள் இருவரும் ஒரே பஸ்ஸில் தான் தினமும் பயணிக்கின்றனர். ஆனால் ஒருவர் பார்த்து ஒரு வார்த்தை பேசாதவர்கள். ஒரு நாள் காலை பஸ்ஸில் நெருக்கமான கூட்டம். அரவிந்த் சீட்டில் உட்கார பக்கத்து ஹேண்டிலில் கை வைக்க சற்று இடம் தேடிக் கொண்டிருந்தான். அதே நேரம் மீனா ஒரு புத்தகத்திலே கணக்கு எழுதி கொண்டிருந்தாள். அவன் தோளில் இருந்த பேக் சற்று கடக்கையில் அவள் புத்தகம் கீழே விழுந்தது. மீனா திடுக்கிட்டையோ, கவனம் இல்லாமல் வர்றீங்க, புத்தகம் தான், ஆனால் இதுக்குள்ள ஒரு மனிதனின் நேரமும் இருக்கு. அரவிந்த் திறந்த வெளியாக இருந்தாலும் சரி, மன்னிச்சுக்கோங்க, என் நோக்கம் இல்லை, ஆனால் நீங்கள் கொஞ்சம் ஓவரா பேசுறீங்க. மீனா வெறுப்போடு, மன்னிப்பு கேட்டால் நாகரீகமாக கேட்கலாம், அதுக்கு ரகல வேண்டுமா? அந்த நாளில் அவர்கள் இருவருக்குமே மனம் திணறியது. வெறுப்பாக இருந்ததோ ஏதோ ஒரு குழப்பமா அவர்களுக்கு புரியவில்லை. அடுத்த சில நாட்களில் தொடர்ந்து சண்டை, பேசாமலிருப்பும். ஆனால் அவர்கள் ஒருவரை ஒருவர் கவனிக்க ஆரம்பித்துவிட்டனர். ஆனால் அவள் புதிய சல்வார் அவன் கவனிக்கிறான். அவன் பையில் சாய்ந்த புத்தகத்தை அவள் சரி செய்கிறாள். அரவிந்த் நண்பன், டே என்னடா அந்த பெண்ணை சைட் அடிக்கிற போல தெரியுது, என்னடா விஷயம்? அரவிந்த், அடடா, அவள் வாய் திறந்தாதான் என் நாள் ஆரம்பமாகுது போல இருக்கு. மிதமான சிரிப்பு. ஆனால் உள்ளுக்குள் ஒரு அறிமுகம் தோன்றியிருக்கிறது. கல்லூரி விளையாட்டு விழா. அறிமுகமில்லாத ரிகர்சல். மீனாவும் அரவிந்தும் ஒரே குழுவில் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். ரிகர்சல் நேரத்தில் அரவிந்த் பாட்டு பாட, மீனா தன் சாமர்த்தியமான நடத்தால் அனைவரையும் கவர்ந்தாள். அந்த இசையில் அவர்கள் கண்கள் சந்திக்கின்றன. வெறுப்பு இல்லை, தவறாகிய புரிந்தல், மறந்த உணர்வு. பின்பு ஒரு சந்தர்ப்பத்தில் மீனா தவறி விழ அரவிந்த் அவளை பிடிக்கிறான். அந்த தொட்டதோடு என்னவோ இரக்கம் இருக்கு, ஒரு விதமான பாதுகாப்பு என எண்ணுகிறாள். இப்போது அவர்கள் தினமும் பேச ஆரம்பிக்கின்றனர். அந்த சண்டையிலிருந்தே ஒரு நெருக்கம் உருவாகிறது. அரவிந்த் மெதுவாக உணர்வுகளை வெளிப்படுத்துகிறான். மீனா தன் இடத்தில் இன்னும் தயக்கம். ஆனால் காதலாகிவிட்டதை மறுக்க முடியவில்லை. மீனா, நீ முதல்ல என்னை வெறுத்த, ஆனால் அந்த வெறுப்புல தான் எனக்குள்ள ஏதோ மாறுச்சு. உன் குரலும் கோபமும் ஒரு இனிமையா இருந்தது. மீனா மிதமான சிரிப்புடன், உன் பேக் ஏதோ என் புத்தகத்தை கீழே போட்டது தான், ஆனால் இப்போ அந்த விஷயம்தான் என் வாழ்க்கையை உயரத்துக்கு தூக்கிடுச்சு போல இருக்கு. காதல் என்பது எப்போதும் மென்மையாக ஆரம்பிக்க வேண்டும் என்ற கட்டாயமில்லை. சில சமயம் சண்டைகளும் எதிர்ப்பும் ஒரு உறவுக்கு புதிய ஒரு வாசலாக இருக்க முடியும். அதை உணர்ந்தவர்கள் தான் வாழும் காதலுக்கு புதிய அர்த்தங்களை தருகிறார்கள். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.